ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிதா ஆர்ட்ஸ். இன்றைக்கி நம்ம உள்ள நூல் வச்சு ஒரு டிசைன்ஸ் எப்படி போடலான்ட்டு பார்க்கலாம். முதல்ல ஒரு கார்னரில் இந்த மாதிரி கட்டிக்கலாம். நூல் வந்து உருவிட்டு வராமல் இருக்கிறதுக்காக. நான் இதில் வந்து ரெட் கலரில் ஒரு 2ம் க்ரீன் கலரில் ஒரு 1.5 ரோலும் என்கிட்ட இருந்த நூல் வச்சு நான் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து ஒரு கலர்லேயும் 2 எடுத்திங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும். இப்போ நான் இது வந்து ஒரு 9 லைன் நான் க்ரீனை சுற்றுறேன். ஒம்பது லைன் இந்த மாதிரி சுற்றிட்டு அந்த சட்டத்தில் வந்து நம்ம வந்து ஒரு சுற்றிக்கிட்டு மறுபடியும் கீழே இருந்து மேலே அந்த மாதிரி சுற்றிக்கணும். அப்போ அது கொஞ்சம் டைட்டாக இருக்கும். இப்போ ஒரு 9 ரோல் நம்ம சுற்றுனதுக்கப்புறமா அந்த கட்டையில் வந்து ஒரு சுற்றிக்கிட்டு மறுபடியும் நம்ம சுற்றிக்கலாம். நீங்கள் சுற்றுறப்ப கொஞ்சம் வந்து முன்ன பின்ன கிராஸாக இருந்தால் கூட அதுக்கப்புறம் நம்ம சரி பண்ணிக்கலாம், ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஒரு ரோலில் வந்து நம்ம வந்து 11 லைன் எடுக்க போகிறோம். இந்த கட்டையோட மெஷர்மெண்ட்டுக்கு இந்த ஃப்ரேமில் நம்ம 11 ரோ சுற்றிக்கிறோம். இப்போ எனக்கு நூல் தீர்ந்து போச்சு. ஒரு ரோல் எடுத்ததில், ஒரு நூல் கண்டு எடுத்ததில் இப்போ நான் வந்து இன்னொரு பாதி க்ரீன் இருக்குது, அதையும் நான் இதில் ஜாயின் பண்ணிவிட்டு சுற்றிக்கிறேன். சும்மா ஒரு நாட் போட்டுட்டு நம்ம அங்கேருந்து நம்ம சுற்றிக்க போகிறோம். இந்த ஃப்ரேம் தான் உங்களுக்கு சுற்ற முடியும்னு அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ நான் இதை முடிச்சுட்டு இப்போ இந்த சைடு வந்து நம்ம ரெட் கலர் ஜாயின் பண்ணிக்கலாம். அதனால் அதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ ஒரு கட் பண்ணிவிட்டு இதுலேயே நம்ம ரஃப்பாக ஒரு ரெட் கலரில் வந்து ஒரு நாட் போட்டுட்டு இந்த பக்கமாக நம்ம சுற்றிக்கலாம். நான் இந்த வந்து ரெட் கலரில் வந்து ஒரு 18 லைன் சுற்றிருந்தேன். இது மாதிரி ஒரு 18 மொத்தம் 11 ரோ. ஒரு ரோக்கும் ஒரு லைனுக்கும் வந்து நீங்கள் 18 இது சுற்றிக்கோங்க. இப்போ இந்த இதுக்குள்ளேருந்து நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ நான் எப்படி நூல் வெளியில் எடுக்கிறேன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்படி வெளியில் எடுத்துகிட்டு ஃப்ரேமில் ஒரு சுற்றிக்கிட்டிங்கன்னா அது டைட்டாக நிற்கும். சில நேரத்தில் வந்து இந்த நூல் வந்து கொஞ்சம் வந்து உருவிட்டு வந்தால் கூட நீங்கள் அந்த இடத்துல கட் பண்ணிவிட்டு திருப்பியும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லாத்தையும் இப்போ நம்ம இந்த டிசைன் பொறுத்தளவுக்கு கொஞ்சம் வெட்டி விடுவோம், அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ இந்த ஃப்ரேம் தான் வாங்கணும் அப்படின்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பாருங்கள், இது மாதிரி நூலை வந்து எடுத்துகிட்டு இந்த ஃப்ரேமுக்குள்ளே ஒரே ஒரு சுற்றிக்கலாம். மறுபடியும் நம்ம சுற்றி விட்டுக்கலாம். நம்ம வீட்டில் ஸ்டூல் இருந்தால் கூட இந்த அளவுக்கு நம்ம இப்படி ஸ்டூலை வந்து திருப்பி போட்டு இதை மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 18 லைன் நான் சுற்றுனதுனால எனக்கு வந்து ஒரு 6-7 லைன்லேயே எனக்கு நூல் தீர்ந்து போச்சு. திருப்பி இன்னொரு நூல் வந்து நான் ஜாயின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சுற்றிட்டு கட் பண்ணி விட்டுட்டு இங்கே ஒரு நாட் போட்டுக்கலாம், டைட்டாக இருக்கட்டும்.
இது டைட்டாக இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து கொஞ்சம் கிராஸாக இருக்கிற பட்சத்தில் நம்ம எல்லாத்தையும் நம்ம ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கலாம் ஈவன் கேப்பில். இப்போ ஒரு நூல் வந்து டபுள் சைடு இப்படி எடுத்துக்கிட்டு சும்மா ஒரு பின்னுக்குள்ளே அந்த நூலை நம்ம விட்டுக்க போகிறோம். கையை விட்டு அப்படியே நூல் எடுக்க கஷ்டமாக இருக்குன்றதுனால இந்த மாதிரி நம்ம எடுத்துக்க போகிறோம். இதுக்கு பின்னெல்லாம் எடுத்தால் வந்து உங்களுக்கு நீடல் எடுத்திங்கன்னா உங்களுக்கு குத்தும். அதனால் வெறுமனே சேஃப்டி பின் மட்டுமே போதும். பாருங்கள், இப்போ கிராஸ் இருக்குது பாருங்கள். அந்த கிராஸ்க்கு வந்து 2 சைடும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ அந்த கிராஸில் வந்து நம்ம கட்டிக்கலாம். ரேண்டமாக அப்படியே இந்த சைடில் ஒன்று இந்த சைடில் ஒன்றுன்ட்டு நம்ம கட்டிக்கலாம். இப்போ கொஞ்சம் நல்லா இது டைட்டாக அப்படியே கட்டிக்க போகிறோம். இதே மாதிரி ஒரு சைடும் நம்ம ஈவன் கேப்பில் எல்லாத்தையும் நம்ம கட்டி எடுத்துக்கலாம். நாட் போடுற மாதிரி இருக்கணும் இப்போ நம்ம கட்டுறது. சும்மா ஃப்ரீ டைமில் ரிலாக்ஸ்டாக இந்த வேலையை பார்க்கலாம். இது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாது. இது மாதிரி ஒரு ரோவாக நம்ம கட்டி எடுத்துக்கலாம். இந்த ரோ ஃபுல்லாக கட்டிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற ரோலையும் நம்ம அப்படியே கட்டிகிட்டே வரலாம். நம்ம சேனலில் புது ஐடியாஸ் வந்துட்டுருக்கு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த ரோவில் கட்டிக்கலாம். அதே மாதிரி ப்ளஸ் மாதிரி நம்ம ஒரு 2 நாட் போட்டுக்க போகிறோம். இந்த சைட்லேருந்து ஒரு நாட்டும் அந்த சைட்லேருந்து ஒரு நாட்டும் இப்போ போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு சைடு ஃபுல்லாக கட்டிட்டோம். நம்ம மிச்சம் இருக்க நூலை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படியே கட்டினதுலேருந்து அப்படியே திருப்பி வச்சுக்கலாம். திருப்பி வச்சுட்டு கொஞ்சம் அடியில் நூல் இருக்கிற மாதிரி அந்த கட்டின நூலை நம்ம வெட்டி விட்டுறக்கூடாது. மேலே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிளேடு வசதியாக இருந்தாலும் பிளேடு வச்சு லைட்டாக இப்படி கீறி விடுங்க. இல்லைன்னா சிசர் வச்சியே நீங்கள் கட் பண்ணி விடுங்க. கவனமாக கையை வந்து அடியில் வச்சுக்கிட்டு வெட்டி விடணும். நீங்கள் மொத்த நூலையும் வெட்டி விட்டுறக்கூடாது. அடியில் வந்து ஒரு 3-4 நூல் அளவுக்கு இருக்கணும். எனக்கு வந்து பிளேடில் வச்சு கட் பண்ணால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் நான் சிசர் வச்சு கட் பண்ணுறேன். பொறுமையாக பண்ணுங்கள். இப்போ இதெல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன். இப்போ இந்த சைடு திருப்பி கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி க்ரீன் ஃபுல்லாக கட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் ரெட்டையும் கட் பண்ணுறேன். எனக்கு சிசர் ஈஸியாக இருக்குது. உங்களுக்கு எது வசதியோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க.
இப்போ அதை ஃபுல்லாக கட் பண்ணதுக்கப்புறம் இப்போ அந்த ஃப்ரேமில் இருந்து நம்ம இந்த டிசைன்ஸ் வெளில எடுக்கணும்னா இந்த மாதிரி பிளேடு வச்சு கட் பண்ணிவிடுங்க. 4 சைடும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு டிசைன்ஸ் ரெடி ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அட்டகாசமான ஒரு டிசைன்ஸ் ரெடி. நீங்களும் இந்த டிசைன்ஸ் போட்டு பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோடய சேனல்ஸ் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.